ஃபிஃபா 2026 உலகக்கோப்பையை ஸ்பெயின் அணி வென்ற நிலையில் இந்த உலகக்கோப்பையில் அந்த அணியின் ஆதிக்கம் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற நட்சத்திர வீரர்கள் யாரும் இல்லாமலும் ஒரு அணியாக ஸ்பெயினின் ஆதிக்கம் ரொனால்டோ, எம்பாப்பே, மெஸ்ஸி ஆகிய ஜாம்பவான்களையே மைதானத்தில் முழுவதுமாக கட்டி போட்டது. ஆனால் ஸ்பெயின் அணியின் இந்த வெற்றியின் பின்னால் ஒரு கிளப் இருக்கிறது என்பது கால்பந்தை கூர்ந்து கவனிப்பவர்களை தாண்டி பலருக்கும் ஆச்சரியமான ஒரு தகவல்தான். ஸ்பெயினின் 2 புகழ்பெற்ற கிளப்கள் என்றால் அது ரியல் மாட்ரிட் மற்றும் பார்சிலோனா ஆகிய நூற்றாண்டு பழமை வாய்ந்த கிளப்கள்தான். இந்த ரியல் மாட்ரிட் அணியில் உலக புகழ்பெற்ற எம்பாப்பே, பெல்லிங்காம், வினிசியஸ் ஜூனியர் ஆகிய வீரர்கள் ஆடி வருகின்றனர். உலகிலேயே மிகவும் பணக்கார கிளப்பான ரியல் மாட்ரிட் பல்வேறு அணிகளில் ஆடிய நட்சத்திரங்களை தங்கள் அணிக்கு வாங்கி மாபெரும் கிளப்பாக உருவெடுத்தது. அதே நேரம் ரியல் மாட்ரிட் அணிக்கு இணையாக பணபலம் இல்லாவிட்டாலும் லா மாசியா என அழைக்கப்படும் தனது இளையோர் கால்பந்து அமைப்பு மூலம் உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களை பார்சிலோனா கிளப் உருவாக்கி வருகிறது. மெஸ்ஸி, இனியஸ்டா, சாவி, புக்வெட்ஸ், பீகே ஆகிய ஜாம்பவான்கள் பார்சிலோனாவின் இந்த லா மாசியாவில் உருவானவர்களே. அதேபோல தற்போதும் கால்பந்தின் எதிர்கால நட்சத்திரங்களான குபார்சி, பெட்ரி, குக்குரியா ஆகியோரும் இந்த லா மாசியாவில் உருவானவர்களே. பிற கால்பந்து கிளப்புகள் பயிற்சியாளர்களுக்கு ஏற்ப தங்கள் ஆட்ட முறையை மாற்றும் நிலையில் பார்சிலோனா கிளப் லா மாசியாவில் இருந்து தங்கள் சீனியர் அணி வரை பந்தை மிக வேகமாக ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி பாஸ் செய்து கோல் அடிக்கும் முறையான டிக்கி டாக்கா முறையையே பின்பற்றுகிறது. இதனால் சிறுவர்கள் பிரிவில் சிறப்பாக ஆடும் வீரர்கள் கூட சீனியர் அணிக்கு வரும்போது அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே எம்பாப்பே, பெல்லிங்காம், வினிசியஸ் ஜூனியர் ஆகிய நட்சத்திர வீரர்களை கொண்ட ரியல் மாட்ரிட் அணியை 20 வயது கூட ஆகாத லமின் யமால், குபார்சி போன்ற சிறுவர்களை வைத்து பார்சிலோனா வீழ்த்தி மாபெரும் சாதனையை படைத்தது. இப்படி பார்சிலோனா அணியில் ஆடும் மற்றும் லா மாசியாவில் ஆடிய 9 வீரர்கள் தற்போதைய ஸ்பெயின் அணியில் இடம் பிடித்திருந்தனர். அவர்கள் தங்கள் கிளப்பில் இருந்தே ஒரே முறையில் ஆடியதால் தேசிய அணியிலும் டிக்கி டாக்கா முறையில் ஆடி உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். ஸ்பெயின் அணி நீண்ட காலமாகவே டிக்கி டாக்கா முறையில் ஆடி வருவதால் ஸ்பெயின் அணியில் ஆடும் பிற கிளப் வீரர்களும் இந்த முறைக்கு எளிதில் பழகியுள்ளனர். இதனால் அவர்கள் ஒருங்கிணைத்து ஆடும்போது அவர்களை எந்த அணியாலும் தடுத்து நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவே ஸ்பெயின் அணியின் மாபெரும் ஆயுதமாகவும் உருவெடுத்துள்ளது. ஸ்பெயின் அணி கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் முறை சாம்பியன் பட்டம் வென்ற போதும் அந்த அணியில் 9 பார்சிலோனா கிளப் வீரர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.